வெல்கம் டு ஆல். எக்ஸைஸ் 8.1ஓட கண்டினியூவேஷன் வீடியோ பார்க்க போகிற டாபிக் சாம்பிளிங் அண்டு நான் சாம்பிளிங் எரர்ஸ். ஃபஸ்ட்டு எரர்னால் என்னென்னு பார்த்துடலாம். தென் எரர்ஸோட டைப் தான் சாம்பிளிங் எரர் அண்டு நான் சாம்பிளிங் எரர். ஃபஸ்ட்டு சாம்பிள்ன்றது என்னென்னா ஒரு பாப்புலேஷனோட ஒரு ஸ்மால் பார்ட்டை தான் நம்ம சாம்பிள்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாம்பிள் வந்து அந்த பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணாத மாதிரியோ ஆர் ப்ரெசன்ட் டேட்டா இல்லாத மாதிரியோ இருந்தால் வரக்கூடிய மிஸ்டேக்கை தான் நம்ம எரர்னு சொல்லுவோம். ஏ சாம்பிள் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ஹோல் பாப்புலேஷன். அப்போ சாம்பிள்ன்றது என்னென்னா அந்த ஹோல் பாப்புலேஷனோட ஒரு பார்ட்டை தான் நம்ம சாம்பிள்னு சொல்லுவோம். ஏ சாம்பிள் drawn from the population depends upon chance and as such all the characteristics of the population may not be present in the sample drawn or sample drawn from the same population. அப்படி எடுக்க போகிற சாம்பிள்ன்றது ஒரு சான்ஸ் மூலமாக தான். இப்போ ஒரு பவுலில் ஒரு 10 பால்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு பால் எடுக்க போகிறோன்னா அந்த ஒரு பால்ன்றது நம்பர் 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3 எக்ஸட்ரா எனி பாலாக கூட இருக்கலாம். அது ஒரு சான்ஸ் மூலம் எடுக்கப்படுது. அப்படி எடுக்கப்படுற ஒரு ஐட்டம் வந்து ப்ரெசண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணாத மாதிரியாக இருந்தால் வரக்கூடிய மிஸ்டேக் நம்ம எரர்னு சொல்லலாம். தி எரர்ஸ் இன்வால்விங் இன் தி கலெக்ஷன், ப்ராசஸிங் அண்டு analysis of the data may be broadly classified into two categories, namely sampling error and non-sampling error. இப்போ எரர்ஸ்ன்றது என்னென்னா ஒரு ஹோல் பாப்புலேஷன்லேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறோம். அந்த சாம்பிள் அந்த பாப்புலேஷனோட ப்ரெசண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணாத மாதிரியாக இருந்தால் அது எரர்னு சொல்லலாம். நம்ம கலெக்ஷன் பண்ணுற டேட்டாவாக இருக்கலாம், அதை ப்ராசஸ் பண்ணுற வேவாக இருக்கலாம், அதை அனாலிசிஸ் பண்ணுற வேவாக இருக்கலாம். இது எல்லாமே எரரை ரெப்ரசன்ட் பண்ணும். எரர்ஸ் எத்தனை டைப் இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சாம்பிளிங் அண்டு நான் சாம்பிளிங். நமக்கு மெயினாக எது பார்க்க போகிறோன்னா நான் சாம்பிளிங் எரர்ஸ்னால் என்ன. நான் சாம்பிளிங் எரர்ஸ் ஹியூமன் மூலமாக வரக்கூடிய எரர்ஸை நம்ம நான் சாம்பிளிங் எரர்ஸ்னு சொல்லுவோம். தி எரர்ஸ் தட் அரைஸ் டியூ டு ஹியூமன் ஃபேக்டர்ஸ் which always vary from one investigator to another in selecting, estimating or using measuring instrument are called non-sampling errors. It may arise in the following ways. ஹியூமன்ஸ் மூலமாக வரக்கூடிய எரர்ஸை நம்ம நான் சாம்பிளிங் சொல்லுவோம். இப்போ 2 இன்வெஸ்டிகேட்டர் இருக்காங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டருக்கும் இன்னொருத்தருக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய வேரி ஆச்சுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணும்போது இப்போ ஒரு 10 பேரோட ஆவரேஜ் ஹைட்டை கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டருக்கு ஆவரேஜ் ஹைட் 7 மீட்டரும் தென் இன்னொரு இன்வெஸ்டிகேட்டருக்கு ஆவரேஜ் ஹைட் 8 மீட்டரும் வரும்போது இது போல் வேரி ஆனால் அது நான் சாம்பிளிங் எரர்ஸ். நான் சாம்பிளிங் வரத்துக்கான என்னென்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்டில் டியூ டு negligence and careless of the part of either investigator or respondents. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வரக்கூடிய கேர்லெஸ் அண்டு நெக்லிஜென்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம். சேம் ஒரு கிளாஸில் ஒரு 5 மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த 5 மெம்பர்ஸோட ஹைட்டை மெஷர் பண்ணுறோம். ஹைட்டை மெஷர் பண்ணும்போது ஒரு பாயோட ஹைட் நமக்கு 160 சென்டிமீட்டர் வருது. நம்ம தப்பாக 159 மெஷர் பண்ணிட்டாலும் இது இன்வெஸ்டிகேட்டர் 1ஓட வேல்யூ. அதே போல் இன்வெஸ்டிகேட்டர் 2 என்ன பண்ணுறாருன்னா 162. இது போல் மாற்றி ஒரு கேர்லெஸ்ஸாக பண்ணும்போது வரக்கூடிய மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். டியூ டு லேக் ஆஃப் ட்ரைன்ட் அண்டு குவாலிஃபைடு இன்வெஸ்டிகேட்டர். அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்காத ஒருத்தர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வெல் குவாலிஃபைடு, அதுக்கான தகுதியான இல்லாதவளாக இருக்கலாம். தென் தேர்ட் பாயிண்டில் டியூ டு ஃப்ரேமிங் ஆஃப் ராங் கொஸ்டினர்ஸ். இப்போ கேள்வி கேட்குற விதம் தப்பாக இருக்கும்போது வரக்கூடிய ஆன்சரும் தப்பாக இருக்கணும். சாதாரண மூலமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம். செகண்ட் வெல் குவாலிஃபைடு இல்லாத அந்த ஜாபுக்கு வரும்போது வரக்கூடிய மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். தென் நம்மளோட கொஸ்டின்ஸ் ராங்காக இருக்கும்போது வரக்கூடிய ஆன்சர்ஸும் ராங்காக இருக்கலாம். டியூ டு அப்ளை ராங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர். இப்போ நம்ம சப்போஸ் ஒரு டெஸ்ட்டில் வரக்கூடிய மார்க்ஸ் என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம், 6% ஃபைன் பண்ண போகிறோம்.
நமக்கு பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா தெரியலனா அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். அதான் ஸ்ட்ராங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ் டியூ டு இன்கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் அண்டு சாம்பிள் சர்வே. இப்போ ஒரு போலீஸ் கேஸ்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு ரூட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திரும்ப அவங்களோட அந்த ரூட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரூட்டுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். அவர் ஒரு ஆள் என்ன பண்ணுவான்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட இருந்து சரியாக ஆன்சர் வரலனா அதை இன்கிளம்பிட்டு அப்படியே முடிச்சுட்டு தென் அடுத்த பர்சனுக்கு மூவ் ஆகிட்டு போகிற மாரி. இது போல் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் ஹியூமனால்ஸ் வரக்கூடிய நான் சாம்பிளிங் எரர்ஸ். மொத்தம் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா கேர்லெஸ் மிஸ்டேக். செகண்ட் பாயிண்ட் வெல் குவாலிஃபைடாக இல்லாதவங்களாக இருக்கலாம். தேர்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் ராங்காக இருக்கலாம். ஃபோர்த்தில் யூஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ். ஃபிஃப்த்தில் என்னென்னா இன்கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேட்டர் ஆர் சாம்பிள் சர்வே. Next point, standard error. The standard deviation of the sampling distribution of the statistics is known as its standard error. Standard error என்னன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டாண்டர்ட் எரர்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். இதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது எஸ்இனா ஸ்டாண்டர்ட் எரர். இதில் யூஸ் பண்ணக்கூடிய என்னன்றது சாம்பிள் சைஸ், சிக்மா ஸ்கொயர் இஸ் எ பாப்புலேஷன் வேரியன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்து ஸ்டாண்டர்ட் எரர் மாறும். சப்போஸ் சாம்பிள் மீன் எக்ஸ் பார் கொடுத்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்க ஃபார்முலா சிக்மா பை ரூட் ஆஃப் என். இதில் என்னன்றது சாம்பிள் சைஸ், சிக்மானா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். தென் observed sample proportion root of pq by n. pன்றது ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது வரக்கூடிய சக்ஸஸ், qனா ஃபெயிலியர், nனா சாம்பிள் சைஸ். தென் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ் கொடுத்தாங்கன்னா அதன் மூலமாக கண்டுபிடிக்க போகிற ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை 2n. சாம்பிள் வேரியன்ஸ் எஸ் ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா சிக்மா ஸ்கொயர் பை சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 2/n. நமக்கு இந்த 4 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு சாம்பிள் மீன் எக்ஸ் பார் கொடுத்தாங்கன்னா அதன் மூலமாக கண்டுபிடிக்க போகிற ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா சிக்மா பை ரூட் ஆஃப் என். சிக்மானா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், என்ன சாம்பிள் சைஸ். அப்சர்வ்டு சாம்பிள் ப்ரொபோர்ஷன் கொடுத்தாங்கன்னா பிக்யூ பை என். பினா சக்ஸஸ், கியூனா ஃபெயிலியர், என்ன சாம்பிள் சைஸ். தென் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்தாங்கன்னா ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை 2n. சாம்பிள் வேரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 2/n. இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் எரர் ஃபைண்ட் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 17. A wholesaler in apple claims that only 4% of the apple supplied by him are defective. ஒரு ஆப்பிள் ஹோல்சேல் பண்ணுறவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆப்பிள்ஸில் ஒரு 4% மட்டும்தான் டிஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. A random sample of 600 apples contained 36 defective apples. ரேண்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 600 ஆப்பிள் எடுக்கும் போது இந்த 600 ஆப்பிள்ஸில் 36 என்னவாக இருக்குன்னா டிஃபெக்டிவாக இருக்குது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுற டோட்டல் ஆப்பிளில் ஒரு 4% மட்டும்தான் டிஃபெக்டிவாக இருக்கும், மற்றது எல்லாமே குட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. பட் ரேண்டமாக எடுத்து சாம்பிள் பண்ணும்போது ஒரு 600 ஆப்பிளை செக் பண்ணால் அதில் 36 என்னவாக இருக்குன்னா டிஃபெக்டிவாக இருக்குது. கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் எரர் கன்சரிங் ஆஃப் குட் ஆப்பிள்ஸ். குட் ஆப்பிள்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் எரர் கேட்டிருக்காங்க. இப்போ அவர் கொடுத்த கிளைம் ஒன்றா இருக்கும், நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய ஆன்சர் ஒன்றா இருக்குது. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் சைஸ் எடுத்துக்கலாம். என்னென்னா டோட்டலாக நம்மக்கிட்ட 600 ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சக்ஸஸாக என்ன பண்ணலாம், குட் ஆப்பிளை நம்மளோட சக்ஸஸாக எடுத்துக்கலாம், பேட் ஆப்பிளை ஃபெயிலியராக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா 4% மட்டும் தான் டிஃபெக்டிவாக இருக்கும். இப்போ 4%னா 4/100, அது 0.4 எடுத்துக்கலாம். இன்னும் இது தெரிஞ்சால் அதோட ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். Q = 1 - Pனா 1 - 0.4னா 0.96 கிடச்சிரும். பட் நமக்கு என்ன வேணால் ஸ்டாண்டர்ட் எரர் கன்சரிங் ஆஃப் குட் ஆப்பிள்ஸ். சாம்பிள் சைஸை 600, தென் இருக்கிற டிஃபெக்டிவ் ஆப்பிளில் 4%. நம்ம பின்றத சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர்
எப்பயுமே என்ன பண்ணுவோம், பின்றது சக்ஸஸாக எடுப்போம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ கொடுத்துருக்கிற பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் நம்ம பிஎன் நேம் கொடுத்துக்கிட்டோம். 4% டிஃபெக்டிவ் ஆப்பிள், அதன் மூலமாக கண்டுபிடிச்சி குட் ஆப்பிள் இங்கே Q1 பேர் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம வேல்யூ மாற்றி கொடுத்தாலும் எதுவும் மாறப்படுத்தலை. சப்போஸ் பின்றது சக்ஸஸ் Q ஃபெயிலியர் ஆர் பி ஃபெயிலியர் Q சக்ஸஸ் எடுத்தாலும் இங்கே இன்ட்டு பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எரர் SE = √PQ/n. Pனா 0.404, Qனா 0.96/600. தென் 0.04 into 0.96 என்ட்ரு பண்ணால் 0.0384/600. டிவைட் பண்ணி வர ஆன்சர் 0.000064. ரூட் பண்ணும்போது 0.008 ஸ்டாண்டர்ட் எரருக்கான வேல்யூ. Question number 18. A sample of 1000 students whose mean weight is 119 pounds. Mean weight na x bar. X bar வந்து 119 from a school of Tamil Nadu state was taken and their average weight was found to be 120 pound with a standard deviation of 30 pounds. Calculate standard error of a mean. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ஏ மீன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது ஒரு 4 ஃபார்முலா மட்டும் படிக்க சொன்னோம். அந்த 4 ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா சாம்பிள் மீன் எக்ஸ் பார். அதுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்க போகிறோன்னா σ/√n ஃபார்முலாவை எடுத்துப்போம். இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன்னு கேட்கும்போது σ/√n. என்னன்றது சாம்பிள் சைஸ், டோட்டலாக இங்கே 1000 ஸ்டூடெண்ட். சிக்மானா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இங்கே 30. ஸோ சிக்மாவுக்கு பதிலாக 30 √1000. 30/√1000 னா 31.62. தென் டிவைட் பண்ணி வர ஆன்சர் 0.9486. Question number 19. A random sample of 60 observations was drawn from a large population and its standard deviation was found to be 2.5. So sample size n equal to 60, standard deviation 2.5. calculate the suitable standard error. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர். அதுக்கு ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா தட் இஸ் சாம்பிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பாப்புலேஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாம்பிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பாப்புலேஷன் வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், √σ²/n. ஃபஸ்ட்டு சொன்ன 4 ஃபார்முலாஸில் சாம்பிள் மீன் எக்ஸ் பார் கொடுத்தாங்கன்னா அதன் மூலமாக ஸ்டாண்டர்ட் எரர் கேட்டாங்கன்னா σ/√n. அப்சர்வ்டு சாம்பிள் ப்ரொபோர்ஷன் கொடுத்தாங்கன்னா √PQ/n ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபார்முலா. தென் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்கன்னா √σ²/2n. சாம்பிள் சைஸ் இங்கே 60 ஆகும். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை σ√3 எடுத்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது முதல் √σ², 3a ஸ்கொயர் பண்ணால் தென் இங்கே 2 × n, என்னுக்கு போல் 60, 3a ஸ்கொயர் பண்ணால் 9, 2 × 20 120. டிவைட் பண்ணி வர ஆன்சர் 0.075. ரூட் எடுத்த 0.2739. இது வரைக்கும் மொத்தம் இங்கே 3 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்த ஃபார்முலா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்தாங்கன்னா √σ²/2n. சாம்பிள் மீன் கொடுத்தாங்கன்னா σ/√n. பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ சக்ஸஸாக இருக்குது, எவ்வளோ ஃபெயிலியர், எவ்வளோ டிஃபெக்டிவ், எவ்வளோ குட்டாக இருக்குது, அது போல் கொடுத்தாங்கன்னா பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் √PQ/n. Question number 20. In a sample of 400 population from a village, 230 are found to be eaters of vegetarian items and the rest non-vegetarian items. இப்போ 400 பீப்புள்ஸில் 230 என்னவாக இருக்குன்னா வெஜிடேரியன். அப்போ அதுக்கான சான்சஸ் அதை நம்ம சக்ஸஸாக எடுத்துக்கலாம் P. தென் வெஜிடேரியன் இல்லாமல் இருக்க என்ன சான்ஸ்னால் Q 1 - P 1 - 0.575னா Qவோட ஆன்சர் 0.425. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த 230ன்றது வெஜிடேரியன். அப்போ நான் வெஜிடேரியன் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 - Pன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு சக்ஸஸ் ஒரு ஃபெயிலியர் இதுக்குள்ள ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஸ்டாண்டர்ட் எரர் ஃப்ரம் சாம்பிள் ப்ரொபோர்ஷன் √PQ/n. என்னன்றது சாம்பிள் சைஸ், டோட்டலாக இங்கே 400 மெம்பர்ஸ்.
Pனா vegetarian, Qனா non-vegetarian. கொஷனில் compute the standard error assuming the both vegetarian and non-vegetarian foods are equally popular in the village. ஸோ கொஷனில் கண்டுபிடிக்க போகிறது ஸ்டாண்டர்ட் எரர். சாம்பிள் சைஸ் 400. வெஜிடேரியனே சக்ஸஸ், நான் வெஜிடேரியனை ஃபெயிலியர் எடுத்துக்கிட்டும். கொஷின் அப்ளை பண்ண ரூட் ஆஃப் பியோட வேல்யூ 0.575, கியூவோட வேல்யூ 0.425 பை என்ன வேல்யூ 400. ஸோ இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 0.000615. ரூட் எடுத்த ஆன்சர் 0.0246, அப்ராக்சிமேட்டிவாக 0.025 எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் எரருக்கு ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை பொறுத்து எரர்ஸ்க்கான ஃபார்முலா மாறும். சாம்பிள் மீன் கேட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் சிக்மா பை ரூட் ஆஃப் என். அப்சர்வ்டு சாம்பிள் ப்ரொபோர்ஷன் கொடுத்தாங்கன்னா ரூட் ஆஃப் பி கியூ பை என். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்தாங்கன்னா ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை 2n. சாம்பிள் வேரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா சிக்மா ஸ்கொயர் பை 2 பை n. சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 2 பை n.